கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் மோசேயின் வார்த்தையை கனப்படுத்தினார், வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார். நாமும் ஆண்டவரை நோக்கி செய்யும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் அவர் நிச்சயம் பதிலளிப்பார். ஆண்டவரை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் அவரையே பற்றி கொள்வோம். நாம் கூப்பிடும்போது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தோம் என்றால் நம் ஜெபம் கேட்கப்படும். கர்த்தருடைய கண்களில் தயவும் கிடைக்கும். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு முன்னேற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று ஆண்டவரே நாங்கள் சொல்ல கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க, வேலி அடிங்க. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை அனுதினமும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கிருபை தாரும். பாதுகாக்கிற கரம் கூட இருக்கட்டும். உலக நாடுகளின் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கும் இந்த வேளைகள்ல கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு பதிலளிக்கும்படியாய் கெஞ்சிரும். உடைய கரம் பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறபடியா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.